வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 68 பிஎல்சி லேடர் சிமுலேட்டரில் ஒரு சிம்பிள் கவுண்டர் ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக போன வீடியோவில் நம்ம ஒரு பிஎல்சியோடைய லேடர் சிமுலேட்டரில் ஒரு சிம்பிள் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் எப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் லென்த் கவுண்டர் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணத்துக்கு மூலமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறது ஒரு பேப்பரை கரெக்டாக குறிப்பிட்ட லென்த்தில் கட் பண்ணுற ஒரு கட்டிங் மெஷின்னு வச்சுடுங்க. அப்போ என்ன செய்யணும், அந்த ரோலரில் இருக்கிற சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிற பேப்பரை அந்த கட்டிங் மெஷின் இழுத்து அதை குறிப்பிட்ட லென்த்தை மெஷர் பண்ணி அந்த கட்டர் மூலமாக கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால் நமக்கு கட் ஷீட்ஸ் கிடைக்கிற மாதிரி அந்த மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மிஷினுடைய அமைப்பை பாருங்கள். இது பேப்பர் ரோலர். அந்த பேப்பர் ரோலர்லேருந்து 2 டெலிவரி ரோலர் செட் இருக்குது. அந்த டெலிவரி ரோலருக்கு தனியாக ஒரு டெலிவரி ரோலர் மோட்டோர் இருக்கிறது. அந்த 2 டெலிவரி ரோலர் செட்டுக்கும் நடுவில் கட்டிங் பிளேடு இருக்குது. அந்த கட்டிங் பிளேடை ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் கட் பண்ணுதுன்னு வச்சுடுங்க. இந்த டெலிவரி ரோலரில் ஒரு லென்த் மெஷரிங் சென்சார் இருக்குது. அந்த டெலிவரி ரோலரில் பார்த்திங்கன்னா 4 டீத் உள்ள ஒரு டீத் வீல் மாட்டப்பட்டிருக்குன்னு வச்சுடுங்க. அந்த டீத் வீலை சென்ஸ் பண்ணதன் மூலமாக அந்த டெலிவரி ரோலருடைய ஒரு சுற்றுக்கு 4 பல்ஸ் அந்த சென்சார் கொடுக்குற மாதிரி அதனுடைய டிசைன் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு பல்ஸுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு டெலிவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 50 mm டெலிவர் பண்ணும். ஸோ ஒரு கம்ப்ளீட் சுற்றில் 200 mm டெலிவர் பண்ணுற மாதிரி அந்த டெலிவரி ரோலர் இருக்கிறது வச்சுடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது அதனுடைய லேடர் டயக்ராம். இந்த லேடர் டயக்ராமில் நம்ம அதனுடைய இன்புட்ஸ் என்ன, அவுட்புட் என்ன, டைமர், கவுண்டர் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லேடர் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும் லேடர் டயக்ராமை உருவாக்கி விட முடியாது. அந்த மெஷினுடைய ஆப்ரேஷன் தெரியணும், அதனுடைய மெக்கானிசம் நமக்கு புரியணும். அப்போ தான் நம்ம அந்த லேடர் டயக்ராமை உருவாக்க முடியும். ஸோ நார்மலாக அந்த டெலிவரி ரோலருக்குள்ள மோட்டோர் கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுடுங்க. ஸோ அதுக்கு ஒரு டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் மாதிரி ஒரு சர்க்கியூட்டை போட்டு அதை ஓட வைக்கிறோம். அப்புறம் அந்த பல்ஸ் மெஷர்மெண்ட்டில் 4 பல்ஸ் ஒரு சுற்றுக்கு மெஷர் பண்ணணும். நம்ம ஒரு உதாரணத்துக்கு இந்த இதில் 20 பல்ஸ்க்கு ஒரு தடவை அந்த பேப்பர் கட்டிங் மெஷின் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்னு வச்சுடுங்க. ஸோ இதை எப்படி நம்ம இந்த லேடர் டயக்ராம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் ரங்கில் பார்த்திங்கன்னா அந்த ஓவர்லோட் ரிலே, அந்த டெலிவரி ரோலர் மோட்டருடைய ஓவர்லோட் ரிலே, அதனுடைய NO, அதுக்கப்புறம் ஆஃப் புஷ் பட்டனுடைய NO, அப்புறம் ஆன் புஷ் பட்டனுடைய NO, அதுக்கு பேரலாக அந்த டெலிவரி ரோலர் கான்டாக்டர், அந்த ரிலேயுடைய அவுட்புட் ரிலேயுடைய ஹோல்ட் ஆன் கான்டாக்டு, அதுக்கு சீரீஸாக அந்த டெலிவரி ரோலருடைய அவுட்புட் ரிலே, அது O1. அடுத்த 2வது ரங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, O1உடைய NO பாயிண்ட் வழியாக அந்த பல்ஸ் மெஷர்மெண்ட், அந்த சென்சாருடைய இன்புட்டை கொடுக்கணும். ஆனால் நம்ம அந்த லேடரில் என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த சென்சாருடைய இன்புட் கொடுக்க முடியாது. ஏன்னா சென்சார் நமக்கு ப்ராக்டிக்கலாக மெஷின் ஓடினா தான் சென்சார்லேருந்து பல்ஸ் வரும். அதனால் அதை நம்ம சிமுலேட் பண்ணுறதுக்காக ஒரு ½ செகண்டுக்கு ஒரு பல்ஸ் வர மாதிரி உள்ள ஒரு பல்ஸ் ஜெனரேட்டருடைய இன்புட்டை கொடுத்துருக்கோம். அதற்கு சீரீஸாக கவுண்டர், இதில் ஒரு லென்த் அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டருடைய செட் வேல்யூ 20 பல்ஸ். ஸோ 20 பல்ஸுக்கு ஒரு தடவை அந்த கவுண்டர் ஃபுல் வேல்யூ ரீச் ஆகிற மாதிரி அது ஒரு டிக்ரிமெண்டல் கவுண்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. 10 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை அந்த கவுண்டர் அதனுடைய ஃபுல் வேல்யூ, அது 0வை ரீச் ஆகிரும் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. இப்போ அந்த கவுண்டர் எப்போ 0 ரீச் ஆகுதோ அப்போ அந்த கவுண்டருடைய அதனுடைய அவுட்புட்லேருந்து அந்த கட்டிங் மெஷின், அந்த லென்த் கட்டருடைய ஹைட்ராலிக்ஸை ஆன் பண்ணுற O2 அப்படிங்கிற அவுட்புட். ஸோ அந்த O2ங்கிற அவுட்புட்டுக்கு பேரலாகவே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஒரு சின்ன டிலே டைமர். ஏன்னா அந்த கட்டிங் மெஷின் எவ்வளவு நேரம் கட்டிங்கில் இருக்கணும், அப்புறம் எப்போ ரீசெட் ஆகணும் அப்படிங்கிறத பண்ணுறதுக்காக, அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு 0.5 செகண்ட் டிலேடு ஆன் டைமர் T1 அப்படிங்கிற ஒரு டைமர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டைமருடைய அவுட்புட்டை எடுத்து
அதிலிருந்து இந்த லென்த் கவுண்டரை ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த லென்த் கவுண்டர் ரீசெட் அப்படிங்கிற காயிலுக்கு, அந்த ரீசெட் காயிலுக்கு சப்ளை கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து அந்த பிஎல்சியோடைய லேடர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அந்த ஓவர்லோட் ரிலே வந்து என்சி, அதனால் அந்த ஓவர்லோட் ரிலேயுடைய இதை எப்போதுமே ஆனில் வச்சுருக்கிறோம். அடுத்தால ஆஃப் புஷ் பட்டனும் என்சிங்கிறதுனால அதுவும் ஆன்லேயே இருக்குது. அந்த சிக்னல் ரெண்டுமே ஆனில் இருக்குது. இப்போ நம்ம ஆன் புஷ் பட்டனில் ஒரு இம்பல்ஸ் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற அந்த இம்பல்ஸை வச்சு இம்மீடியட்டாக அந்த மோட்டருடைய காண்டாக்டர் ஆன் ஆயிரும். டெலிவரி ரோலர் மோட்டருடைய காண்டாக்டர் ஆன் ஆயிரும். டெலிவரி ரோலர் பேப்பரை ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த காண்டாக்டர் ஆன் ஆன உடனே அந்த லென்த் கவுண்டர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதற்கு தகுந்தால அந்த பேப்பர் ஃபீட் ஆகிட்டே இருக்கும். எப்போ அந்த லென்த் வந்து நம்ம ப்ரிசெட் வேல்யூ 20ன்னு வச்சுருக்கிறோம், 20லேருந்து டிக்ரிமெண்ட் ஆகி 0க்கு வருதோ அப்போ வந்து அந்த லென்த் கவுண்டர் செட் ஆயிரும். அந்த செட் ஆகிறப்ப அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஹைட்ராலிக் கட்டர் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த ஹைட்ராலிக் கட்டர் எப்போ கட் பண்ணுதோ அதில் ஒரு 0.5 செகண்ட் டிலே ஒரு டைமர் மூலமாக கொடுத்துருக்கோம். டைமர் எப்போ செட் ஆகுதோ அப்போ வந்து அந்த லென்த் கவுண்டர் ரீசெட் ஆகிரும். 20க்கு பழையபடிக்கு போயிடும். பழையபடி 19, 18, 17 அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்து பழையபடி 0 வரும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ சீக்வன்ஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஓடிக்கிட்டே இருக்க வரைக்கும் அந்த பேப்பர் ரோல் தீர்ற வரைக்கும் அது என்ன பண்ணுவோம், நம்ம செட் பண்ணியிருக்கிற லென்த்தில் பேப்பரை கட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மெஷின். இப்படி தான் ஒரு சிம்பிள் ஆட்டோமேஷன் லென்த் கவுண்டர் பேஸில் ஒர்க் பண்ணுது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு லென்த் கவுண்டர் பேஸ்டு ஆட்டோமேஷன் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இது ஒரு சின்ன உதாரணம். நம்ம நிறைய விதங்களாக நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய சொந்த கற்பனை அண்டு தேவைகளுக்கு தந்தாலும் போல் நிறைய மாற்றி அமைச்சிக்கலாம். இதெல்லாம் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனுக்காக, ஒரு லென்த் கவுண்டரை எப்படி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு போடப்பட்ட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.